نهنئكم لاختياركم الموفق لإصدارات طيور الجنة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மது பின் அப்துல்லா மாபாத். அன்புக்குரிய இஸ்லாமிய நேயர்களே, சகோதரர்களே, மற்றுமோர் இஸ்லாமிய வழிகாட்டல் நிகழ்ச்சி கூடாக உங்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, அல்லாஹ்வுடைய உதவியால் ஒவ்வொரு வாரமும் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் குர்ஆனிலிருந்து வாரம் தோறும் ஓர் வரலாறு என்ற தலைப்பின் கீழால் நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுவதற்காக வேண்டி, அதை சமூகமயப்படுத்துவதற்காக வேண்டி உத்தேசித்துள்ளோம், உறுதி கொண்டுள்ளோம். அல்லாஹு தஆலா அதற்கான இலகுவான வழிகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தந்தல்வானாக. அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, உண்மையில் உலக வரலாறுகள் என்றும் பற்பல காப்பியங்கள் என்றும் புராணங்கள் என்றும் வரலாற்று நடிகிலே சொல்லப்படுகின்ற பல விடயங்களை தகவல்களாக அறிவாக எடுத்துக்கொள்கின்ற நாம் தலையாய மிக முக்கியமான அறிவாகிய குர்ஆனிய வரலாறையும் அறிவதற்கு, விளங்குவதற்கு, எமது வாழ்விலே அது தொடர்பான விடயங்களை முன்னுதாரணமாக எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அது முஸ்லீமாகிய மூமினாகிய ஒவ்வொருவருடைய அலாதியான மட்டுமல்ல, ஆகப்பெரிய ஒரு கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. அந்த வகையில் குர்ஆன் சொல்லுகிறது, லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக இந்த நபிமார்களுடைய வரலாறுகள், குர்ஆன் சொல்லுகின்ற நபிமார்களுடைய சம்பவங்கள், இது அறிவுடையவர்களுக்கு, புத்தியுள்ள உள்ளோருக்கு அது படிப்பினையாக இருக்கிறது இந்த குர்ஆனில் அல்லாஹ் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். மட்டுமல்ல, மகான ஹதீஸை யுஃப்தரா வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி வ தஃசீல குல்லி ஷை. இது இட்டுக்கட்டப்பட்ட கற்பனை கதைகள் அல்ல, உருவாக்கப்பட்ட வரலாறுகள் அல்ல. இது நிதர்சனமான இந்த மனித குலத்துக்கு முன்னால் நிகழ்ந்த அபூர்வ சம்பவங்கள், நிகழ்வுகள், படிப்பினைகள், தஃசீல குல்லி ஷை, ஒவ்வொன்றும் பல ஆதாரங்களும்